Hello friends, இன்னைக்கு நம்ம Oreo ice pops எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ingredients வந்துட்டு Oreo biscuit and பால் இந்த ரெண்டு மட்டும் தான் தேவைப்படும். ஸோ ஈஸி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த Oreo பிஸ்கெட்டை அப்படியே பேக்கெட்டோட நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடர் பண்ணணும் இல்லை, இது மாதிரி ஏதாவது ஒரு குச்சியோ ஏதாவது ஒன்று வச்சு இது மாதிரி பவுடர் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த பேக்கை வந்து ஒரு சைட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு சைடு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பேக்கெட்டோட அப்படியே வச்சுருங்க. அது கூட தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு ஒரு ஐஸ் ஸ்டிக் யூஸ் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஐஸ் ஸ்டிக்கை அதுலேயே வச்சு ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பாலும் Oreo பிஸ்கட்ஸும் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 6 to 8 hours வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நைட் பண்ணுறதா இருந்தால் நைட் ஃபுல்லாக வச்சு எடுத்துக்கோங்க, காலையில் ரெடி ஆயிடும். இப்போ அதே மாதிரி இன்னொரு பேக்கையும் நான் பண்ண போகிறேன். பட் வந்துட்டு பேக்கெட்டோடு அப்படியே வைக்காமல் நம்ம வந்து ஒரு டம்ளரில் போட்டு வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த பேக்கெட் பண்ண மாதிரி இதையும் நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த Oreo பிஸ்கெட்லாம் வந்து ஒரு கிளாஸில் மாற்றிடலாம். இந்த கிளாஸில் மாற்றிட்டு இது கூட நம்ம வந்து பால் சேர்த்துக்க போகிறோம். இதுலேயும் தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஐஸ் ஸ்டிக்கை வச்சு ஃப்ரீசருக்குள்ளே ஒரு 6 to 8 hours வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஐஸ் பாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடில் 2ம் செகண்ட் மெத்தடில் 1ம் செஞ்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து பிரித்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கவரை பிரிச்சிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான Oreo ஐஸ் பாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேக்கெட்டோட வச்சுருந்ததை விட நம்ம கிளாஸில் வச்சுருந்தது வந்து ஷேப் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் இது எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மெத்தட் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதை இப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட முந்திரி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த மாதிரி நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஏதாவது டாப்பிங்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு சூப்பரான டிலைட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.